கர்த்தருடைய பரிசுத்தமான ஸ்தோத்திரம். எங்களுடைய வார்த்தை ஆறாவது வார்த்தை முடிந்தது. யோவான் 19 வாசகம். இயேசு காரியம் ஆகியது முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவே ஒப்புக்கொண்டார். முடிந்தது என்று சொன்னார். ஹீப்ரு ஸ்டார்ட் உள்ளாங்கிறது வந்து ஹீப்ருங்கிற வார்த்தை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் வந்து ஃபினிஷ் முடிந்ததுங்கிறது ஃபினிஷ்ங்கிற வார்த்தை வந்து இதே கிரேக்கத்தில் வந்து இந்த வார்த்தை சொல்லணும்னா எலசியாங்கிறது கிரேக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை எப்படின்னா அர்ப்பணிக்கை வார்த்தை. இது வந்து ஒரு ஒற்றை வார்த்தை. தாமாகிற மாதிரி வந்து முடிந்தது வந்து இது ஒரு ஒற்றை வார்த்தை. இந்த வார்த்தை வந்து ஏராளமான சேர்த்து இருக்கிறது. முடிந்தது ஆண்டவருடைய என்னுடைய மீட்பின் திட்டம் நிறைவேறி முடிந்தது என்று வாசிக்கிறோம். இயேசுடைய ஊழியம் வந்து முடிந்தது என்று வாசிக்கிறோம். இது வந்து மூணாவது காரியமாக முழு பிரிவும் செலுத்தப்பட்டிருக்கிறது. நமக்காக நம்ம பாவங்களுக்காக முழு பிரிவும் செலுத்தப்பட்டு முடிந்தது என்று வாசிக்கிறோம். அதுபோல் நாலாவது பார்த்தோம்னா நியாயபூர்வமான காலம் முடிந்தது. ஒரு பால்வெட்டு மூலம் நியாயபூர்வமான காலம் முடிந்து நமக்கு பூமியின் காலம் கிடைத்தது. அதுபோல் கடைசி ஐந்தாவது பார்த்தோம்னா சாத்தாரி கிரியை வந்து அழித்து முடிந்தது. அதனால் முடிந்தது வாசிக்கிறோம். நமக்கு இந்த வார்த்தை முடித்த பாவத்திற்கு, சாபத்திற்கு, மரணத்திற்கு, பிடிசுரிய பற்றிகளுக்கு எல்லாத்தையும் முடிவு உண்டாக்கினார். அதனால் பிதாவின் சுத்தத்தை செய்து முடித்ததனால இந்த காரியத்தை முடிவு காட்டினார். ஆதியாகமம் 3:15 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3:15 ஏசாயா 53 இந்த அதிகாரம். இந்த ரெண்டு ஏசா 53 அதிகாரம். இந்த ரெண்டு வார்த்தைக்கு தீர்க்கதரிசன வார்த்தைக்கு முடிவெட்டினார். தீர்க்கதரிசன மாதம் ஆண்டவர் கொடுத்தார். அதே ஆண்டவர் இந்த வகையின் மூலம் சாத்தானின் சிலுவை வந்து சிலுவையில் அடைந்தார். அதனால் இந்த வார்த்தை செய்து முடித்தார். இதா யோவான் 17 வார்த்தை பார்த்தோம்னா இதா ஈவித்த கிரியை செய்து முடித்தார். இதன் மூலம் நமக்கான ஏராளமான நன்மையை செய்து முடித்தார் வாங்கினோம். அது இந்த அவருடைய இந்த வார்த்தை மூலம் வெற்றி